இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீ அனுபவிச்ச கஷ்டம் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த வார்த்தையை நான் லேசாக சொல்லவில்லை. நீ சுமந்த வலி, நீ தாங்கிய பாரம், நீ யாருக்கும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ள அடக்கி வைத்த கண்ணீர், இதையெல்லாம் பார்த்த பிறகே நான் இந்த வார்த்தையை பேசுறேன். நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண நம்பிக்கை வார்த்தை கிடையாது. இது தீர்மானிக்கப்பட்ட நேரத்தோட வார்த்தை. கஷ்டம் உன் வாழ்க்கையில எவ்வளவு நாள் தங்கணுமோ அந்த எல்லையை நான் இப்போ வரையறுத்திருக்கேன். இனிமேல் அது உன்னை ஆள முடியாது. நீ இதுவரை போராடியதற்கான பதில் இப்போ கதவுக்குள்ள வந்துடுச்சு. நீ கடந்த நாட்கள்ல பல தடவை உன்னையே கேள்வி கேட்டிருக்கலாம். நான் என்ன தவறு பண்ணினேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு உன் மனசு அழுத்துப் போயிருக்கலாம். சில இரவுகளில் தூக்கம் வராமல் உன் இதயம் பாரமாயிருந்து கண்ணீர் தானா வந்திருக்கலாம். வெளியில எல்லார்கிட்டும் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டினாலும் உள்ளுக்குள்ள நீ முற்றிலும் உடைந்து போயிருந்த தருணங்கள் எனக்கு தெரியும். நீ நினைத்ததெல்லாம், சொன்னதெல்லாம், சொல்ல முடியாமல் விழுங்கியதெல்லாம் ஒன்றும் என் கவனத்திலிருந்து தவறல. இந்த கஷ்டம் திடீர்னு வந்த மாதிரி தோன்றினாலும் இது உன் வாழ்க்கையை அழிக்க வரல. இது உன்னை உடைக்க வரல. இது உன் விசுவாசத்தையும் உன் உள்ளத்தையும் ஆழப்படுத்த வந்தது. நீ நினைக்காத அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறாய். நீ நினைக்காத அளவுக்கு நீ தாங்கியிருக்கிறாய். நீ நினைக்காத அளவுக்கு நீ மாறியிருக்கிறாய். இந்த வலிக்குள்ளேயே நான் உன்னை உருவாக்கினேன். ஆனா இனிமேல் நீ இதிலேயே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்திற்குள் இந்த கஷ்டம் முடிவுக்கு வரப்போகிறது. நீ இவ்வளவு நாள் கதவை தட்டிக்கிட்டே இருந்த இடத்தில்தான் இப்போ கதவு திறக்கப் போகிறது. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் நகராத சூழ்நிலை இப்போ தானாக நகரும். நீ பேசினாலும் புரியாத மனிதர்கள் இப்போ மாறுவார்கள். நீ எதிர்பாராத ஒருவரின் மூலமாக நீ எதிர்பாராத ஒரு செய்தி உன்னை தேடி வரும். அந்த செய்தி உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கும். இது இவ்வளவு சீக்கிரம் நடக்குமான்னு நீ ஆச்சரியப்படுவாய். ஆனாலும் நினைவு வை, இது சீக்கிரமல்ல, இது சரியான நேரம். உன் வாழ்க்கையில் கஷ்டம் ஒரு காலமாக இருந்து அதையே உன் அடையாளமாக நீ நினைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். என் வாழ்க்கை இப்படித்தான்னு நீ உன் மனசுக்குள்ள ஒத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் இப்போ நான் அதை மாற்றுறேன். கஷ்டம் உன் அடையாளம் கிடையாது. வலி உன் முடிவு கிடையாது. நீ சோர்ந்தவனல்ல. நீ தோற்றவனல்ல. நீ கைவிடப்பட்டவனல்ல. நீ நான் நேசிக்கும் பிள்ளை. அதனால்தான் இந்த கஷ்டத்துக்கு நான் ஒரு முடிவை வைக்கிறேன். இந்த ஒரு வாரம் சாதாரண வாரம் கிடையாது. இது உன் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தின் வாரம். நீ தினமும் ஒரே மாதிரி எழுந்து, ஒரே மாதிரி சுமந்து, ஒரே மாதிரி சோர்ந்து போன நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த வாரத்துக்குள் நீ எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சதை விட எப்படி நன்றி சொல்வதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாய். இன்று உன் இதயம் பாரமாயிருந்த இடத்துல இப்போ மெதுவா ஒரு நிம்மதி இறங்கும். அது முழுசா உடனே புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் உன் உள்ளம் சொல்லும், ஏதோ மாறியிருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எல்லா பதிலும் ஒரே நேரத்துல வரணும்னு இல்ல. ஆனாலும் கஷ்டத்தின் பிடி உடையும். பயத்தின் வேறு அறுக்கப்படும். உன்னை கட்டி வைத்திருந்த அந்த இன்னும் முடியலேன்னு சொன்ன சங்கிலி உடைக்கப்படும். நீ சுவாசிக்க ஆரம்பிப்பாய். மனசுக்குள்ள இருந்த இறுக்கம் தளர ஆரம்பிக்கும். நீ சிரிக்கும்போது அது போலி சிரிப்பு இருக்காது. அது உள்ளத்திலிருந்து வரும். இந்த கஷ்டம் உன்னை நெருங்கி வந்தாலும் அது உன்னை அழிக்க முடியாது. ஏன்னா நான் உன்னோடு இருந்தேன், இருக்கேன், இருப்பேன். நீ விழுந்த அந்த இடத்தில்தான் நான் உன்னை தூக்கினேன். நீ தனியாயிருக்கிற மாதிரி உணர்ந்த அந்த நொடிகள்ல நான் உன் பக்கத்தில்தான் இருந்தேன். நீ பேச முடியாமல் மௌனமா இருந்தபோதும் உன் மௌனத்தின் அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. அதனாலதான் இப்போ நான் சொல்றேன், இனிமேல் இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. ஒரு வாரம் என்பது உனக்கு சிறிய காலமாக தோன்றலாம். ஆனாலும் அந்த ஒரு வாரத்துக்குள் பல மாதங்களாக நடந்து கொண்டிருந்த போராட்டம் முடிவுக்கு வரும். நீ நினைக்காத வழியிலிருந்து விடுதலை வரும். நீ எதிர்பாராத நேரத்தில் அமைதி வரும். நீ இது எப்படி நடந்ததுன்னு பிறகு திரும்பி பார்க்கும்போது உன் இதயம் நிறைவடையும். நீ அழுத இடத்தில்தான் நீ நன்றி சொல்லுவாய். இந்த நாட்கள்ல நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பயப்படாதே. மனசுக்குள்ள 1000 கேள்விகள் வந்தாலும் அவைகளுக்கு நீ அடிமையாக வேண்டாம். உன் கஷ்டம் பேசுற சத்தத்தை விட என் வார்த்தை பேசுற சத்தத்தை கேள். இன்னும் ஒரு வாரத்திற்குள் இது முடியும்னு நான் சொன்னால் அது முடியும். நான் சொன்ன வார்த்தை வெறுமனே திரும்பி போகாது. அது நிறைவேறும். நீ இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நீ முன்னடி இருந்த நீயாக இருக்க மாட்டாய். நீ ஆழமா இருப்பாய். நீ மென்மையா இருப்பாய். நீ மற்றவர்களின் வலியை புரிஞ்சுக்கிற மனசோட இருப்பாய். இன்று உன் வாழ்க்கையில நடந்த வலி நாளை யாருக்கோ நம்பிக்கையாக மாறும். நீ கடந்து வந்த பாதை மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக மாறும். அதனாலதான் இந்த கஷ்டத்தை நான் உன் வாழ்க்கையில அனுமதிச்சேன். ஆனாலும் அதுல நீ இருக்கணும்னு நான் நினைக்கல.
இன்னும் ஒரு வாரத்துக்குள் நீ ஒரு புதிய மூச்சை எடுப்பாய். அது பணமாக இருக்கலாம், செய்தியாக இருக்கலாம், உறவுகளில் மாற்றமாக இருக்கலாம், அல்லது உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியாக இருக்கலாம். எது வந்தாலும் நீ உணர்வாய், இந்த பாரம் இனிமேல் இல்லைன்னு. அந்த நாளில் நீ உன் கண்ணீரை நினைத்து சிரிப்பாய். அந்த நாட்கள் முடிஞ்சிடிச்சிருன்னு உன் மனசு சொல்லும். ஆகையால் இப்போ உன் தோள்களைத் தளரவிடு, உன் இதயத்தை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடு. நீ எல்லாவற்றையும் தனியா சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னோடு இருக்கேன். இந்த கஷ்டம் உன்னை தாண்டி போகும். இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீ அனுபவிச்ச கஷ்டம் முடிவுக்கு வரப்போகிறது. இது முடிவின் வாரமல்ல, இது விடுதலையின் வாரம். வைட்.